இந்த குழந்தைய வந்து February 21 அன்னைக்கு நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணோம். ரொம்ப மோசமான நிலையில் நாங்கள் அந்த குழந்தைய ரெஸ்க்யூ பண்ணோம். உடம்பெல்லாம் ரத்தம் வழிஞ்சு தோலெல்லாம் பிஞ்சு அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலையில் பரிதாபத்துக்குரிய நிலையில் தான் அந்த குழந்தைய நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணோம். இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். ப்ளட் டெஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட், மெடிகேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு அந்த குழந்தைக்கு ரெகுலரான ஃபாலோ அப், நல்ல சாப்பாடு, நல்ல கேர். ஆனால் ரொம்ப பயந்து போயிட்டுருந்தா. இதுக்கு முன்னாடிலாம் எங்களை தொடவே விட மாட்டா. ரொம்ப உடம்பு முடியாத இருந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைய நாங்கள் தொட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. நல்ல ஃபுட்டு கொடுத்தோம், ரெகுலராக ஃபாலோ பண்ணி மெடிகேஷன்ஸ் கொடுத்தோம். பிளேட்லலாம் வைக்கும்போது அவள் பயந்து போனான், ஏதோ மருந்து கலக்குறாங்கன்ட்டு. சரி கீழே கொஞ்சம் கேஷுவலாக தரையில் வச்சுட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் நின்னதுக்கப்புறம் சாப்பிடுவான். கொஞ்சம் உடம்பு தேறினதுக்கப்புறம் என்னாச்சு, எங்களுக்கு விட்டு கொஞ்சமாக, ஏன்னா நிறைய மெடிசன்ஸ் கொடுத்ததுனால, இந்த சிரிஞ்சில் வச்சு மெடிசன்ஸ் கொடுத்ததுனால எல்லாத்தினாலையும் அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் விலகியே இருக்க ஆரம்பித்தா. அண்டு மிச்ச நாய்ங்கள்லாம் அந்த குழந்தைய கடிக்க வரும்போது ரொம்ப பயம், ஐசோலேட்டட் பிளேஸில் போய் இருக்கிறது அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ப்ராப்பர் ஃபாலோ அப், விடாமல், கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால விடாமல் அந்த குழந்தைக்கு மெடிசன்ஸ் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து இன்றைக்கி ஒரு மிராக்கிள் ஹீலிங் February 21 ஆரம்பித்த அவளோட அந்த மிராக்கிள் ஹீலிங் இன்றைக்கி July 15 அன்னையோட முடியுது. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லவ், ஒரு கேர், நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு சந்தோஷமான இடம் கொடுத்தாலே இந்த குழந்தைங்க நல்லபடியாக குணமாகும். ப்ளீஸ் சேவ் த ஸ்ட்ரீட்ஸ், சேவ் த ஸ்ட்ரீட்டீஸ், சேவ்